லிட்டரலா அந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது என் மனசே வந்து உடைஞ்சு போயிடுச்சுங்க. ஆக்சுவலா என்னோட ஃபேவரட் சாரி வந்து அவ்வளோ க்ளோஸ் டு மை ஹார்ட். சாரி எப்படி வந்து நம்ம இப்போ வந்து இதை யூஸ் பண்றது, இல்ல சாரி ஸ்பாயில் ஆயிடுச்சா, கம்ப்ளீட்டா போயிடுச்சா, ஃப்ரண்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, கீழே நம்ம வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்ல வந்து அந்த வாட்டர் வந்து அப்படியே ஒரு எவிடென்ட்டா தெரியுது. நம்மளால மறைக்க கூட முடியாது, உள்ளார கூட இல்லைங்க. எங்க அம்மா அதான் புலம்புனாங்க, ஏதோ உள்ளார இருந்தா கூட பிரச்சனை இல்லை. அண்ட் நான் வந்து இந்த மாதிரி ஆன பிறகு நான் வந்து நிறைய சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். Hey friends, வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. என்னடா இன்ட்ரோ மட்டும் பயங்கர சந்தோஷமா கொடுக்குறாங்க, தம்ப்நெயில் வந்து ரொம்ப சோகமா வச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களை நான் வந்து பார்க்க வர போறேன் அண்ட் இந்த ஒரு கதையை உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் சிரிச்சாப்புல இருக்கணும் இல்லையா, அதனாலதான் வந்து இந்த ஒரு புன்னகை. லிட்டரலா அந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது என் மனசே வந்து உடைஞ்சு போயிடுச்சுங்க. ஆக்சுவலா என்னோட ஃபேவரட் சாரி இது வந்து லைக் எனக்கு PR ப்ரொமோஷனுக்கு வேண்டி தான் வந்திருந்தது. அண்ட் இதை கட்டி நான் வந்து வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன், அதுக்கப்புறமே நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ கூட என்னோட இன்ஸ்டாகிராம் டிபில பாத்தீங்கன்னா அந்த ஒரு சாரி கட்டி அதுக்காக பஃப் பிளவுஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணி தான் வந்து இந்த ஒரு சாரி வந்து அவ்வளோ க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ அதனால எனக்கு வந்து இந்த சாரி வந்து விட்டே கொடுக்க கூடாது அப்படின்னு மாதிரி இருக்கும். ரொம்ப பொக்கிஷமா பார்த்து பத்திரமா வச்சிருந்தேன். அண்ட் இப்போ ரீசெண்டா நான் வந்து லைக் ஜனவரி 14-15 வந்து ஊருக்கு போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன் கேரளாக்கு. ஸோ அப்போ அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸும் வந்து அயன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸும் அயன் பண்ற ஒரு பதட்டத்துல வந்து என் அம்மா வந்து இந்த சாரியை எடுத்து அயன் பண்றதுக்கு எடுத்து அந்த அயன் பாக்ஸ் எடுத்து இப்படி வச்சாங்க, டக்குன்னு பொசுங்கிடுச்சுங்க. ஐயோ, எங்க அம்மா உட்காந்து தேம்பி அழுகுறாங்க, சாரி போச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து அப்படியே பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக்கு. ஏற்கனவே எங்கள் அம்மா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட சாரி வந்து இப்படி பொசிக்கிட்டாங்கன்ட்டு. நானும் போய் ஏமா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டால் அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க இல்லையா, அதனால வந்து சொன்னேன், அம்மா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை பாரு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாரி வந்து உள்ளார வச்சு கட்ட ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா வேற ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லை இதில் எம்ப்ராய்டரி போடலாம், இல்லை எனக்கு பல விஷயங்கள் மைண்டில் வந்துட்டு இருக்கு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த சாரி போயிடுச்சுன்னு அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து கூப்பிட்டு காமிக்காங்க. எங்கள் அப்பா இதைத்தான் நான் அப்போ இருந்து சொல்லிட்டு இருந்தேன், ஒழுங்கா பண்ணணும் இல்லை அப்படின்னு வந்து எங்க அம்மா வந்து அப்பதான் வேணும்ட்டு பர்பஸ்ஃபுல்லா வந்து உசுப்பேத்தி விட்டுட்டு போனாங்க. எங்க அம்மா வந்து அங்க வந்து லிட்டரலா ஐயோ இப்படி போச்சேன்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணாங்க. எனக்கு இவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்றது, இந்த சாரி எப்படி வந்து நம்ம இப்ப வந்து இதை யூஸ் பண்றது, இல்ல சாரி ஸ்பாயில் ஆயிடுச்சா, கம்ப்ளீட்டா போயிடுச்சா அப்படின்னா எனக்கு பயங்கர மைண்ட்ல வந்து ஒரு மாதிரி தாட் ஓடிக்கிட்டே இருந்தது. அப்புறம் அக்கா வந்து லைக் டென்னிஸ் விளையாட போயிட்டு இருக்கா, ஷட்டிலா டென்னிஸ் அடி பேட்மிண்டன். அக்கா வந்து பேட்மிண்டன் வேற விளையாட போயிட்டு இருக்காளா, அதனால வந்து அவ அங்கிருந்து வந்தா வந்து அப்படின்னு இப்படி ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறா. ஐயோ ஏன் எல்லாம் சாக்கக்குறை அப்படின்னு மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்லயே வந்து அப்படியே திருப்பி போட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி பல இடத்துல பல பேருக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி சில்க் சாரி இல்ல ரொம்ப ப்ரெஷியஸான திங்ஸ், அதாவது ட்ரெஸ்ஸஸோ இல்ல வந்து கிளாத்தோ நம்ம வந்து அயன் பண்ணும்போது நம்ம ப்ராப்பர் டெம்பரேச்சரை வந்து செட் பண்ணிக்கணும். அண்ட் ப்ராப்பர் டெம்பரேச்சர் செட் பண்ணாலும் எப்பவுமே வந்து இன்னொரு ஏதாச்சும் அன்வான்டட் கிளாத்ல நம்ம வந்து அந்த ஹீட் டெம்பரேச்சர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுல வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க உங்களோட காஸ்ட்லி சாரி மேல நீங்க வந்து அதை பிரஸ் அயன் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. இல்ல அதை தவிர்த்து வேற என்ன விஷயம் பண்ணலாம்னா எக்ஸ்ட்ராவா வேற ஏதாச்சும் லைட்டான ஒரு துணியை போட்டு அது மேல நீங்க வந்து அயன் பண்ணிக்கலாம். ஆனா வந்து வேற ஏதாச்சும் லைட்டான துணி போட்டானா நமக்கு கீழே இருக்கிறதுலயும் வந்து சுருக்கங்கள் வரும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மேல இருக்கிறதோட சுருக்கம் வந்து கீழேயும் விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அது வந்து கிளியரா தெரியாது. அண்ட் நான் வந்து இந்த மாதிரி ஆன பிறகு நான் வந்து நிறைய சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து இந்த அயனிங் ப்ரொடெக்டிவ் கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து அமேசான்ல விற்குது. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 420 ரூபான்னு போட்டிருக்கு. மேபி நான் வந்து டிஸ்கவுண்ட்ஸ்ல வந்து வாங்கிருக்கலாம். வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கிளாத், இது வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கிளாத் பாருங்க, ஓகேங்களா. ஸோ இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம்னா, நீங்கள் அயன் பண்ணுற கிளாத் மேலே இதை வந்து நல்லா விரிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அயனிங் மிஷின் இது மேலே வந்து அப்படியே ரன் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்னா அந்த ஹீட்டும் ஸ்டீமும் வந்து இந்த
இதில் வந்து குட்டி குட்டி சல்லடை ஓட்டை மாதிரி இருக்குது. அந்த ஓட்டை வழியாக பாஸ் ஆகி நீங்கள் அயன் பண்ணுற கிளாத் மேலே விழுந்து அந்த சுருக்கங்கள்லாம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு கிளாத்னு வந்து சொல்கிறாங்க. இதில் வேரிய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேண்டிய சைஸஸ் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். நான் சின்ன சைஸே வாங்கும்போது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. பட் அந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான சாரியை வந்து வீண் ஆக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து அயன் பண்ணால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் அண்ட் ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்டும் இருந்தது. நல்லாவும் அயன் பண்ணுது அண்ட் அந்த சூடும் வந்து பரவலாக எல்லா பக்கமும் வந்து போகுது அண்ட் இதுவும் வந்து ஹீட் ஆகலை. ஓகேங்களா, அது இதில் எதுவுமே வந்து பண்ணல. ஸோ ரொம்ப சேஃபாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து செல்ஃபாக வந்து அயன் பண்ணுறதா இருந்தால். அண்ட் இந்த சாரியை பற்றி மறுபடியும் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த சாரியை வந்து ஃபைனலாக நாங்கள் வந்து ஒரு அனார்கலி சுடிதார் மாதிரி இல்லை ஃப்ராக் மாதிரி வந்து தைச்சிக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, கீழே நம்ம வந்து ஃப்ரண்ட் ப்ளீட்டில் வந்து அந்த வாட்டர் வந்து அப்படியே ஒரு எவிடென்ட்டாக தெரியுது. நம்மளால மறைக்க கூட முடியாது. உள்ளார கூட இல்லைங்க. எங்கள் அம்மா அதான் புலம்புனாங்க, ஏதோ உள்ளார இருந்தால் கூட பிரச்சனை இல்லடி, வெளியே வந்து பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளீட்லேயே வந்து இருக்கே அப்படின்னு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது நோ அதர் ஆப்ஷன், நம்ம இதை வந்து சாரியா இனிமேல் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் நல்ல ஒரு பேரட் கிரீன் கலர்ல அண்ட் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, நல்ல பிரைட் ஆரஞ்சு. ஸோ காம்பினேஷன் வேற லெவலில் இருந்தது. சில்வர் கலர்ல ஒர்க் எல்லாம் இருந்தது. இது வந்து யார் எனக்கு சென்ட் பண்ணாங்கன்னா எனக்கு வந்து ஞாபகம் இல்லை. ஓகே, அவங்க வீடியோ பார்த்து, அவங்க நம்மளோட ரெகுலர் வியூவர் தான், வீடியோ பார்த்தாங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க, இந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. அண்ட் இந்த ஃபால்ஸ் ஓகே, நம்ம ஏதாச்சும் வந்து கன்வெர்ட் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து அதையும் வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்து பண்ணுறேன். எப்படி பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி பண்ணியிருக்கேன்னு வந்து இந்த சாரி வச்சு எப்படி நான் கன்வெர்ட் பண்ணேன்னு வந்து டீட்டெயில் வீடியோவாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் சம்பவம் நடந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியுங்க. அண்ட் என்ன மாதிரி சம்பவம், நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க, அதை என்ன மாதிரி பண்ணீங்கன்னு எனக்கு வந்து நான் தெரிஞ்சுக்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நான் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணேன். அண்ட் தென் டேக் கேர், டாடா, பை பாய்.